வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதாவது நண்பர்களே, ஒரு பொண்ணோட சாதகத்தில் 3ஆம் இடத்துல ராகு இருந்தாலோ கேது பகவான் இருந்தாலோ வீரம் வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ரிவேர்ஸாக போகக்கூடியது. ஒரு ஒரு பொண்ணோட சாதகத்தில் 3ஆம் இடம் 3, 6, 11 வந்து பாவக்கிரகம் இருந்தால் நல்லது நடக்கும். பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்குறவங்க அதான் கேட்பாங்க, என்னங்க எல்லா விஷயத்துலையுமே பொண்ணு சில படிப்புலையும் சரி தடைப்பட்டே வந்துச்சு, வாழ்க்கை விஷயமும் தடைப்பட்டு போகுது, எங்கள் ஃபேமிலியிலுமே கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டுருக்கு, என்ன கொஞ்சம் தெளிவாக பாருங்கன்னு சாதகத்தை பார்த்துட்டு நாங்கள் விளக்கம் சொல்லிட்டு போது அந்த கேள்விக்கு வருவாங்க. பாப்பா பிறந்ததுலேருந்தே எல்லாமே படிப்பில் தடை, அந்த எத்தனை ஸ்கூலு மாற்றி அப்படின்னு சொல்லினா 3ஆம் இடங்கிறது ஒரு முயற்சி சாணம். அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து 3ஆம் இடங்கிறது முயற்சி சாணம். ஒரு பொண்ணோட சாதத்தில் 3ஆம் இடம் வந்து முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது கேது பவன் என்ன செய்வாருங்க, எதையுமே கொஞ்சம் சுருக்க பார்ப்பார், எதுலேயுமே விரக்தியாக செய்வார், விரக்திய மனநிலையை கொண்டாந்துருவார். அதனால வந்து எப்படின்னா, அப்போ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு படிச்சிடும். அதாவது 2 கோர்ஸ் படிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்து சொல்லும் போது அப்படி தான். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போய்ட்டுருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. படிக்குது ஆரம்பத்திலே, இப்போ வேலைக்கு போய்ட்டுருக்கு, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது பண்ணிகிட்ருக்கு. ஆனால் பேரண்ட்ஸை வந்து அவங்க புலம்புவாங்க, என்னென்ன தெரியலிங்க பாப்பா எதையுமே எங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபேமிலியில் வந்து நான் அம்மா அப்பா நாங்கள் சொல்கிறத விரக்தியாக எடுத்துக்குதுங்க, ஒரு ஆத்ம திருப்தியாக ஒரு முகத்தில் வந்து கலையாகவே பேச மாட்டேதுங்க, கலையாகவே எடுத்துக்க மாட்டேதுங்கன்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்போ அம்மா அப்பா வந்து சாதகம் பார்க்க வந்திருப்பாங்க, அந்த சாதகம் பார்க்க வந்துட்டு அவங்க வந்து அப்படி தான் பேசுவாங்க, விரக்தியாக எங்கள் பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் கேளுங்க, இல்லை எங்கள் பொண்ணுகிட்ட கேட்டால் அவங்க கோச்சுக்குதுங்க, எங்கள் பொண்ணு ஏன் பாப்பா இப்படி விரக்தியாக இருக்கிற, என்ன கவலை உனக்கு, ஏன் நான் தான் உங்களை கஷ்டப்படுதுன்னா படிக்க வைக்கிறோம், நீங்கள் நல்லா படிங்க, அந்த டைம் வரும்போது நாங்கள் உங்களுக்கு எல்லாம் மேரேஜ் பண்ணி வைப்போம், எப்படிலாம் நாங்கள் பேசுவோம். அப்போ பேசினாலும் அந்த பொண்ணு அதை பற்றி எதுவுமே காதில் வாங்கிக்காத மாதிரி ஒரு விரக்தியாகவே இருக்கும். வேலைக்கு அப்போ நான் சொல்லுவேன், அப்போ அவங்க என்னங்கிறாங்கன்னா இப்படி விரக்தியாகவே இருக்குது, என்னென்னு தெரில, நீங்கள் சோசியத்தில் கொஞ்சம் பார்த்து தெளிவாக சொல்லுங்கள், இல்லைன்னா எங்கள் பாப்பா வேணால் வர சொல்கிறோம், லீவில் வந்திருக்கு, வேணால் கொஞ்சம் நீங்கள் சாதத்தை பார்த்து கொஞ்சம் விளக்க சொல்லுங்களேன் என்னான்ட்டு. நாங்கள் சொன்னால் தான் அது எதுவுமே ஒரு முயற்சி சொல்ல மாட்டேது. பார்த்தீங்கன்னா நல்லா எங்களோட ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், இதை பற்றியே வேறு எதாவது பேசுனா கூட இருந்து உட்காந்து கேட்குது. அந்த பொண்ணை பற்றி நீ விரக்தியாக இருக்கிற, மனம்லாம் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஒரு பெற்ற தாய் இதை கேட்க தான் செய்வோம். அந்த பிள்ளை ஒரு மாறி இருந்துச்சுன்னா அதை கேட்டால் அது உடனே டக்குன்னு போய் அது பெட்ரூம் போய் அது வாட்டில் போயிடுது, அது என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், வேறையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, லக்கணத்தில் 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்குது, அந்த பொண்ணு அப்படி தான் இருக்கும், நாணகார பொண்ணு, அந்த நாணத்ததுவே தேடும். அந்த பொண்ணு படிச்சிருக்கு, நல்லா வேலை பார்க்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, அந்த ஞானம் அது அப்படி தான் இருக்கும். லக்கணாதிபதியும் சொல்லக்கூடாது எப்படின்னா 6க்கு போயிருக்கும். இப்போ 3ஆம் இடத்துல கேது போன்றிருக்காரு, 6ல் வந்து லக்கணாதிபதி உட்காந்துருக்கும் போது அதனுடைய மனநிலையில் என்ன, நல்லா சம்பாதிக்கணும், நம்ம வேலை செய்யணும், பெரிய பெரிய கம்பெனியில் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தாங்க அந்த பொண்ணுக்கு இருக்குது. நீங்கள் எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம், அந்த பொண்ணு என்ன விரக்தியாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எதுவும் தவறான எண்ணங்கள் வேண்டாம். நீங்கள் என்ன யோசனை பண்ணுறீங்கன்னா, பாப்பா ஏதாவது காதல் பண்ணுதா, இல்லை ஏதாவது தவறு நடக்குதா அப்படிங்கிறத ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் வந்து அந்த பாப்பா வந்து காதல் சம்மந்தப்பட்டதெல்லாம் இல்லை. காதல் இருந்தால் நம்ம ஓப்பனாக நாங்கள் சொல்லிட்டு போயிடுவோம், இதில் என்ன தப்பு இல்லை. சொன்னால் தானே நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுது, வெளியூரில் ஒர்க் பண்ணுது, வேலை செஞ்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா அப்போ காதல் சம்மந்தப்பட்டது பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லி பேரண்ட்ஸை வந்து யாருமே வந்து அதை எதிர்பார்ப்பாங்க. என்ன அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை அந்த பொண்ணுகிட்ட ஓப்பனாக பேசலாம் அப்படி சொல்லுவேன். நான் சொல்லுவேன், காதல் அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை பாப்பா, நல்ல பாப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வேலை நிமித்தமாக அடுத்த கம்பெனி நம்ம என்ன இப்போ 50,000 சம்பளம் வாங்கினா 70,000 வாங்கணும், அடுத்த கம்பெனி மாறலாமா அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணுகிட்ட மைண்ட் இருக்குது. நீங்கள் வேணால் வர சொல்லுங்கள், நான் அந்த பாப்பாட்ட பேசுகிறேன், அதான் மைண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லிடுவாங்க. வர சொல்லிட்டு பிறந்த போய் கூட்டி வந்துடுவார். வச்சு பேசுனா, பாப்பா இந்த மாதிரி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இத்தனை கம்பெனி மாறி இருக்கிறீங்க, சேலரி எச்சா கிடைக்கலாம்னு ஐடியா பண்ணிங்க, எதுவும் இன்னொரு கோர்ஸ் படித்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா, ஆமாண்ணா அதே தான் எனக்கு அந்த மைண்டில் போடுது, எங்கள் பேரண்ட்ஸ் தான் போட்டு வேறு ஏதாவது தவறானதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்கண்ணா அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்லலாம். ஏன்னா வந்து பேரண்ட்ஸு புரிஞ்சுக்க முடியாது அல்லவா, அந்த சாதகத்தை பார்த்தா தெரியும். அந்த சாதகத்தில் நாங்கள் ஓப்பனாக பேசுவோம், ஓப்பனாக அந்த பொண்ணு சொல்லும், அப்போ நீங்கள் கம்பெனி வேறு மாதிரியே பார்ப்பேன்னா, ஆமாங்க நான் மாறணும், எனக்கு சேலரி கம்மியாக இருக்குது, நான் படித்த படிப்புக்கு சேலரி அதிகமாக இருக்குது வேணும், இன்னும் கொஞ்சம் கூட நான் படிக்கலாம்னு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி பேசும். அது பொண்ணே அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க, அந்த பொண்ணு வந்திருக்கு, எல்லாமே பேசி முடிச்சுட்டு இவ்வளவும் பேசுகிற சாதத்தில் எடுத்து சொன்ன பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுமே அம்மா பேரண்ட்ஸ் எல்லாமே நிம்மதியாக வீட்டுக்கு போவாங்க. நீங்கள் சொன்னதுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி
அப்புறம் தான் அது பண்ணுவாங்க. ஏன்னா அதை மெயினாக தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் ஆன்லைனில் என்னிடம் சாதகம் பார்க்கலாங்க, வர வேண்டிய கூட அவசியம் இல்லை. டேட்டா பர்த் டைமாக பர்த் சொன்னீங்கன்னா நான் ஃபோன் மூலியமாகவே உங்களுக்கு ஆன்லைனில் பலன் போட்டு சொல்லுவேன். தெளிவாக பேசலாம். எல்லாமே வெளியூர் தானே இருக்கிறாங்க. ஆன்லைன்லேயே நம்ம பலன் எடுக்கலாம், பலன் பேசலாம். எந்த கேள்வி வேணாலும் கேள்விக்கு நான் பதில் உண்டுங்க. ஆனால் என்னுடைய ஃபோன் நம்பர் வாட்ச் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி எனக்கு சாதகம் கேட்கலாம். அதான் 95 14 74 77 10 74 என்னுடைய ஃபோன் நம்பர். என்னுடைய வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.